ஹாய்ங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீர் தோசை. இது ஒன்றும் இல்லை, வெறும் பச்சரிசி 6 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஊற வச்சு நல்லா மையாக அரைச்சிட்டு, இந்த பாருங்க, நல்லா அப்படி தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருக்கும், புளிக்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. அப்படியே அரைச்ச உடனே தோசை வார்க்கலாம். வார்க்கம் பாருங்கள். பாருங்கள், பபுள்ஸ் வருது பாருங்கள். புளிச்ச மாவு வரா மாதிரியே பபுள்ஸ் வருது பாருங்கள். இதுக்கு வந்து நிறைய தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடல மூடி போடணுங்க. கொஞ்சோண்டு பொட்டுக்கடல, பச்சை மிளகா வச்சு அரைச்ச சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு தக்காளி தொக்கு செய்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்ட ஒரு தக்காளி தொக்கு. இதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு தோசை ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். இந்த நீர் தோசை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சுற்றி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரவா தோசை மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுங்க. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா ஜவ்வு மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும்.